முக்கிய செய்தி: தேசபக்தி என்பது நமக்கு தேர்தல் அரசியல் முழக்கமல்ல என்று தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மடலில் குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு தான் எழுதிய மடலில் தேசபக்தி என்பது நமக்கு தேர்தல் அரசியல் முழக்கமல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார். மாநில உரிமைகளுடனான கூட்டுறவு கூட்டாட்சி மிக்க இந்தியாவே உண்மையான தேசபக்தி என்று தன்னுடைய மடலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல். தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய இந்த மடலில் குறிப்பிட்டிருக்கும் கருத்துக்கள் என்னென்ன? இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய மடலில், நாம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவரான கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் எழுதுகிற மடல் என்று அவர் எழுதியிருக்கிறார். இதில் தடைகளை உடைத்தாலும் தடை தேடுந்திடு என்று பாடிய புரட்சி கவி பாரதிதாசன் அவர்களின் வரிகளை நெஞ்சில் ஏந்தி தமிழ்நாட்டை வஞ்சித்து ஒன்றிய அரசு நாம் பாதையில் தடைகளை அள்ளி அள்ளி போட்டாலும் தன்னை எதிர்த்து கொள்ளும் தடைகளை எல்லாம் வலிமை மிக்க கால்களுடன் திராவிட மாடல் ஆட்சி வெற்றி பயணம் மக்கள் நலன் சாதனை செய்து வருவதாகவும் அவர் இந்த மடலில் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் கவிதை வரிகளில் நமக்கு உணர்வூட்டிய திராவிட கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை தமிழ் வாரம் விழா கொண்டாடப்படும் என்று சட்டசபையில் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு எங்கும் அரசின் சார்பில் தமிழ் கொண்டாட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சியில் சட்டமன்றத்தில் எந்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டாலும் அது முந்தைய ஆட்சி வெறும் மேஜையை தட்டுவதற்கான அறிவிப்பாக மட்டும் இல்லாமல் அறிவிக்கப்பட்டவைகளை எல்லாம் பெற வேண்டும் என்ற உறுதியுடன் கடைக்கோடி இந்த அறிவிப்புகள் சென்று சேர வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் எழுதியிருக்கக்கூடிய இந்த மடலில் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு 2025-2026 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மக்களுக்கு பலன் தரும் அறிக்கையாக இருந்த நிலையில், அதே போல இந்த 1.5 மாத காலமாக அனைத்து துறை சார்ந்த அமைச்சர்களும் தங்கள் துறையை சார்ந்த புதிய அறிவிப்புகளை மக்களுக்கு அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு துறையிலும் அமைச்சர்கள் தங்கள் துறையில் சார்ந்த திட்டங்கள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிக்கு ஒவ்வொருவரும் துறைக்கு முன்வைத்த கோரிக்கைகள் பதிலுரையாக அளிக்கப்பட்டதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெறும் நாட்டு பக்தி என்பது வெறும் அரசியல் போக்காக கடைபிடிக்காமல் அது உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எழுதியிருக்கக்கூடிய மடலின் வாயிலாக திமுக நிர்வாகிகள், திமுக தொண்டர்களுக்கு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கனதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல். தேசபக்தி என்பது நமக்கு தேர்தல் அரசியல் முழக்கமல்ல என்று தொண்டர்களுக்கு தான் எழுதிய மடலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மாநில உரிமைகளுடனான கூட்டுறவு கூட்டாட்சி மிக்க இந்தியாவே உண்மையான தேசபக்தி என்றும் தன்னுடைய மடலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டிற்குள் மதவாத அரசியல் தலையெடுக்காமல் தடுக்கும் அரணாக நான் நிற்பேன் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். நாம் நாகரீகமாகத்தான் நடந்து கொள்கிறோம், நாகரீகத்தின் எல்லையை கடந்தால் நடவடிக்கை எடுக்க தயங்குவதில்லை என்று தொண்டர்களுக்கு தான் எழுதிய மடலில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் எதுவும் இல்லை, சந்திக்காத சவால்கள் கிடையாது என்றும் அந்த மடலில் குறிப்பிட்டிருக்கிறார்.